துன்பத்திலிருந்து விடுபட என்ன வழி என்று கேட்டவனுக்கு பெரியவர் சொன்ன கதை. ஆசையாக ஒரு பூனையை வளர்த்தார் ஒருவர். அந்த பூனை ஒரு நாள் எலியை பிடித்து கவ்விக் கொண்டு வந்தது. அவருக்கு அது மகிழ்ச்சியாக இருந்தது. மறுநாள் அந்த பூனை அவர் ஆசையாக வளர்த்த ஒரு கிளியை கவ்விக் கொண்டு வந்தது. அவருக்கு அது அதிர்ச்சியாக இருந்தது. இன்னொரு நாள் அந்த பூனை எங்கேயோ சென்று காட்டிலிருந்து ஒரு குருவியை பிடித்து கவ்விக் கொண்டு வந்தது. இப்போது அவர் மகிழவும் இல்லை, வருந்தவும் இல்லை. எதையாவது பிடிப்பது பூனையின் சுபாவம் என்பதை புரிந்து கொள்ள அவருக்கு கொஞ்ச காலமாயிற்று. தனக்கு பிடிக்காத எலியை பிடிக்கிற போது இன்பம், தனக்கு பிடித்தமான கிளியை பிடிக்கிற போது துன்பம், தனக்கு சம்பந்தமே இல்லாத குருவியை பிடிக்கிற போது இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை என்று அவர் கதையை முடித்தார். இவன் சிந்திக்கத் தொடங்கினான். துன்பச் சிறையின் கதவுகள் திறக்கப்படுகிற ஓசை அவன் செவிகளில் விழுந்தது.